சேலத்தில் உள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் அதன் முதல்வர் மீது பாலியல் புகார் கூறி மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் குமரேசன். தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களோட கோரிக்கை என்ன? விவரங்களை சொல்லலாம். அதாவது சேலம் கொண்டலாம்பட்டி பகுதியில் சேலம் சௌடேஸ்வரி கல்லூரி என்ற சொல்லக்கூடிய தனியார் கல்லூரி ஒன்று இயங்கி வருகிறது. இது அரசு உதவி பெறும் கல்லூரி மட்டுமல்லாமல் சுயநிதி கல்லூரியாக செயல்பட்டு வருகிறது. இந்த கல்லூரியில் 3000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகிறார்கள். அதே போல 80க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பணியாற்றி வருகிறார்கள். இந்த நிலையில் தான் இந்த கல்லூரியில் முதல்வராக இருக்கக்கூடிய பாலாஜி என்பவர் ஒரு தொடர்ச்சியான பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகிறார். குறிப்பாக இந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய PhD மாணவிகள் அதே போல ஆசிரியர்கள் பலரிடம் அவர் பல்வேறு விதமான அந்த பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகி இருக்கிறார். குறிப்பாக பாலியல் சில்மிசம் மட்டுமல்லாமல் பாலியல் தூண்டுதலிலும் அவர் ஈடுபட்டிருக்கிறார். எனவே அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி தான் தற்போது மாணவிகள் ஏராளமானோர் தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக கல்லூரி முதல்வர் பாலாஜிக்கு எதிராக இந்த கோஷங்களை எழுப்புவதாக கல்லூரி முதல்வர் பாலாஜியை உடனடியாக கைது செய்ய வேண்டும், மாணவிகளுக்கு பாலியல் சில்மித்தத்தை ஏற்படுத்தியிருக்கார், அதே போல ஆசிரியர்கள் மீதும் ஒரு பாலியல் சில்மித்தத்தை ஏற்படுத்தியும் அவர் மீது ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற வலியுறுத்தி தான் தொடர்ச்சியான ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். கடந்த ஒரு மாத காலமாக அவர் மீது ஒரு பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஏற்கனவே பள்ளி கல்வித்துறை சார்பில் இணை இயக்குநர் அவர்கள் விசாரணை மேற்கொண்டும் கூட இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற அந்த ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் வைக்கிறார்கள். இந்த நிலையில் தான் கல்லூரி முதல்வராக இருக்கக்கூடிய பாலாஜி இன்று கல்லூரிக்கு பணியாற்றுவதற்காக வந்தபோதுதான் அவரை இங்கிருந்து அவர்கள் உள்ளே நுழையக்கூடாது என்று வலியுறுத்தி அந்த மாணவிகள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். நுழைவாயிலை அடைத்து இந்த போராட்டமானது தற்போது ஒரு உள்ளிருப்பு போராட்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போராட்டம் குறித்து இங்க இருக்கும் சில பேராசிரியர்களுமே கேட்போம். நீங்க இன்னைக்கு இந்த மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கையெழுத்திருக்காங்க மாணவிகளும், இப்ப ஆசிரியர்களும் துணை நிற்கிறீங்க. என்ன மாதிரியான பாலியல் சின்மத்தை அவர் செய்துள்ளார்? எல்லாத்தையும் தகாத வார்த்தைகள்ல பேசுறது சார், பொழுதனைக்கு தகாத வார்த்தைகளை பேசுறது, அந்த பொம்பளை பத்தி இங்க பேசுறது, இந்த பொம்பளை பத்தி அங்க பேசுறது, ரொம்ப பயமுறுத்தி மிரட்டி இதை பண்ணிடாதா, இந்த பக்கம் ஒரு கையெழுத்து போனா கூட மூஞ்சி உள்ள விட்டு எறியது, இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து கையெழுத்து போட சொல்லிட்டு ரொம்ப கேவலமா நடத்தி, ஒரு பொம்பளைன்னு கூட பார்க்காம கேவலமா நடத்தி சொல்லி ஆள் இல்லாத வந்து வேலைக்கு வா, அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லி ரொம்ப பயங்கரமா மன கஷ்டப்படுத்திக்கிறாரு சார். மன உளைச்சலும் இருக்கு, மன ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க சார். எல்லாரும் சார் வேலை செய்யறாங்க அத்தனை பொம்பளைங்களுமே சார் சொல்லுவாங்க சார். இவ்வளவு குற்றச்சாட்டு சொல்றீங்க, ஏற்கனவே நீங்க வந்து இது குறித்து கல்லூரி நிர்வாகத்துக்கோ இல்ல நீங்க அரசுக்கோ ஏதாவது தெரிவிச்சிருக்கீங்களா சார்? அது குறித்து இப்போதான் கரெக்டாக எல்லாம் என்னென்னு தெரியாமையே சொல்ல முடியாதுல்ல சார், எவிடன்ஸோட தானே சொல்ல முடியும். எவிடன்ஸ் எதுவுமே இல்லாமல் நம்ம யார் மேலேயும் ஒரு புகாரை சொல்ல முடியாது. இப்போ எல்லாருமே வந்து அதை பற்றி சொல்லறதுனால இப்போ மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட எல்லாருமே சொல்லியிருக்கோம். அதனால தான் வந்து இப்போ ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க சார் மேனேஜ்மெண்ட்டு. கல்லூரி முதல்வர் பாலாஜி பல்வேறு வகையில் அவர்கள் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபடுகிறார். குறிப்பாக ஆசிரியர்களிடம் அவர் இந்த பாலியல் துன்பத்தில் ஈடுபட்டதோடு மட்டுமல்லாமல் மாணவிகளிடம் தொடர்ச்சியாக பாலியல் சில்மிசத்தில் ஈடுபடுகிறார். மேலும் சிலர் இருக்கிறோம். ஆமா, ஆக்சுவலா கல்லூரி முதல்வர் என்ன செய்யறாரு சார்? கல்லூரி முதல்வர் அவர் வேலையும் செய்யறாரு, மற்ற வேலையும் செய்யறாரு சார். பெண்களை வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும் சார். அப்படின்னா அவங்களுக்கு கட்டுப்பட்டு போயிட்டா சார், அவருக்கு அடிப்படை இல்லைன்னா அவங்கள என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செய்வார். இங்கே தூக்கி அங்கே போடுவார், அங்கே தூக்கி இங்கே போடுவார், நீ இங்கே வேலை செய்யும்பாரு. நான் எங்கே மென்டல் டார்ச்சர் சார். எனக்கு இந்த பதவி இருக்குது, இந்த தைரியத்தில் பெண்கள்கிட்ட தப்பாக நடந்துக்கிறது, மிரட்டி தான் சார் எல்லாத்தையுமே. எத்தனை பெண்களை மிரட்டி அது மாதிரி பண்ணியிருக்காருன்னு சார். நிறையா பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஆனால் யாருமே வந்து முன் வந்து சொல்லலை. ஏன்னா நமக்கு புருஷன் புண்டாட்டி குழந்தைங்களாம் இருக்குது, நம்ம ஃபேமிலியில் எல்லாம் நம்மளே தப்பாக எடுத்துருவாங்க. எல்லாம் குடும்ப கஷ்டத்துக்கு தான் வேலைக்கு வராங்க பெண்கள் எல்லாம். அத்தனை பெண்களையும் கஷ்டத்தை தெரிஞ்சு அவங்கள மடக்கி இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காரு சார். இவ்வளோ குற்றச்சாட்டு இருக்கு, ஏன் இது வரல வெளியே கொண்டு வரல சார்? அதான் சார், அவரை நாங்கள் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, போய் உடனே எங்களை தூக்கி வேற இடத்துல போட்டுருவாரு, நீ அங்கே போய் வேலை செய்ய அப்படின்னு சொல்லி. எங்களை வந்து இந்த ஆஃபீஸ்க்குள்ளே உள்ளே விட மாட்டார், எங்கள் ஃபைலெல்லாம் பார்க்க மாட்டார், தூக்கி போடுவார். அவருக்கு அந்த ஒரு அதாவது அந்த பதவி இருக்கிறதுனால எங்களையெல்லாம் ரொம்ப துஷ்பிரயமாக பண்ணாரு சார். அதுக்கு பயந்துக்கிட்டே நாங்கள் யாருமே அவர்கிட்ட வந்து எழுத்து பேச முடியாமல் எங்களை வந்து அடக்கி வச்சுருந்தாரு சார். அப்படி அதனாலேயே நிறைய பேர் இதை பற்றி வெளியே சொல்ல முடியாமல் கஷ்டத்திலே இருந்திருக்காங்க. இப்ப ஆசிரியர்களுக்கு தான் பாலியல் சில்மிசம் பாலியல் தொல்லை கொடுத்திருக்காரு, மாணவிகளுக்கு கொடுத்திருக்காரா? கண்டிப்பா சார், நிறைய பேர்த்த கொடுத்திருக்காங்க சார். ஆல்ரெடி கேஸ் இருந்திருக்கு சார், அது எங்களுக்கு தெரியாம போச்சு. அவர் கைது செய்யறதே நாங்க இப்படியே தான் போராட்டம் பண்ணிட்டு இருப்போம் சார். நாங்க இந்த இடத்த விட்டு எந்திரிக்க மாட்டோம்.
அதாவது பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளான கல்லூரி முதல்வர் பாலாஜி மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தான் தற்போது இந்த மாணவிகள் போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக அனைத்து மாணவிகளும், அதாவது இந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய 3000க்கும் மேற்பட்ட மாணவர்களும் இன்று இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி அந்த ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி தான் இந்த போராட்டமானது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி குமரேசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.